நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த பெரிய குத்தகை கிராமத்தை சேர்ந்த முருகையன் உமாராணி தம்பதியினரின் மகன் தினேஷ் என்பவர் நாகை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டிலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா, மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெரிய குத்தகை கிராமத்தை சேர்ந்த திரு தினேஷ் என்பவருக்கு அவர் தமிழ் மீடியத்தில் படிச்சு 7.5 அந்த ஒதுக்கீட்டில் அவருக்கு 599 மார்க் எடுத்து ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இதில் எல்லாரும் சொல்ற மாதிரி அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கு, பெற்றோர்களோட தியாகம் இருக்கு, ஆசிரியர்களோட பங்கும் இதுல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த மூணும் இருந்ததால தான் அவர் மாநில அளவில் முதல் மார்க் எடுத்திருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அந்த மாணவனை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த மாணவனுக்கும் எனது பாராட்டு. Nearly 34,000 student in the exam எழுதிட்டாரு. அந்த 34,000ல தினேஷ் நம்ம தமிழ்நாடுல ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. It is actually a very appreciable work, and particularly Nagapattinamல it is a good district but not developed as much as other districts or other cities. In the district represent பண்ணிட்டு நல்லா ப்ராப்பரா கண்டினியூஸா ஸ்டடி பண்ணிட்டு இவர் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு. இது ரொம்ப அப்ரிசியபிள் ஜாப். ரெண்டாவது இது நீட்ல கூட 2 times ஆயிடுச்சு. ஒன் டைம் அது லீக் ஆயிடுச்சு, அப்புறமா செகண்ட் டைம் திரும்பி ப்ராப்பராக எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த எங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணாரு. அதுக்காக ரொம்ப நன்றி. அதுக்காக ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் டைப் ஆஃப் சக்ஸஸ். சார் கேமரா சார் கம்பிங்க. மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியருடைய கலந்தாய்வு கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய மிகவும் பிடித்த மக்களுடைய ஜனாதிபதி பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் கூட வந்திருக்காங்க. இவ்வளவு பெருமை இருக்கக்கூடிய இந்த கூட்டரங்கத்துல நிறைய ஆய்வு கூட்டங்கள் நாம் எல்லாமே நடத்திருக்கோம். ஆனா இன்று தினம் நடத்தக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணம், அந்த வரலாறுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு பெருமை இன்று தினம் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நமது மாவட்டத்துடைய நமது வேதாரண்யத்துடைய ஒரு மாணவன் செஞ்சிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்ம அனைவருக்கும் நாகப்பட்டினம் சொன்னாலே ஞாபகம் வரக்கூடியது நம்முடைய வேளாங்கண்ணி தேவாலயம் இருக்கட்டும், சிங்காரவேலர் அவருடைய கோயில் இருக்கட்டும், நாகூர் தர்கா இருக்கட்டும், இல்ல ரொம்ப சுவையான நாகூர் இறால் வடை இருக்கட்டும். இவ்வளவு எத்தனை புகழ்பெற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூடுதலான அந்த வரிசைக்கு இன்று தினம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஆடாக போகுது. அதுதான் நம்முடைய எம் தினேஷ் அவர்கள். நேற்று மாலை மாவட்ட ஆட்சியருடைய ஆய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்க எழுது கொண்டு வந்து உங்களுக்கு எனக்கு உள்ளார கொடுத்தார். அந்த சின்ன பேப்பர்ல நீட் தேர்வுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் ஆயிருக்கு. அரசு தரப்புல இருக்கக்கூடிய 7.5% ஒதுக்கீடு தான் முதலாவது வரிசை. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சேர்ந்த மாணவன் அதை சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்ததுன்னா, நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில அந்த ஒரு இடம் வரும். அந்த செய்தி எல்லாமே பார்க்கும்போது நம்ம குடும்ப உறவினரோ என்னுடைய சொந்த சகோதரரே ஒரு பெற்றிருக்காங்க ஒரு முதல் இடம் என்ற அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருந்தது. உடனே நான் என்னுடைய அலுவலர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் நிறைய போட்டித் தேர்வுகள்ல நாம் எழுதியிருக்கோம். போட்டி தேர்வுல நாம் பெரிய அளவுக்கு ஒரு சாதனை பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய பாராட்டு விழாக்கள் எல்லாமே அனைவரும் கூட நடத்துவார். ஆனா அது எல்லா பாராட்டு விழாக்கள்ல மிகவும் முக்கியமான பாராட்டு விழா நம்முடைய
வாழ்க்கையில நம் கூட இழந்தக்கூடிய நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமூகம், நம்முடைய ஊர், நம்முடைய மாவட்டம் அதுல கண்டுபிடித்து சொல்லும் போது அது இன்னும் கூட மகிழ்ச்சியா இருக்கும். அந்த தருணத்துல இன்று தினம் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துல தினேஷ் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கு வரவச்சு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு பாராட்டு விழா ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை நாம் எடுத்தோம். இதுல மாவட்ட நிர்வாகத்துக்கு கூட ஒரு உள்நோக்கம், ஒரு உள்ளாசை இருந்தது. இந்த தினேஷை பார்த்து, தினேஷுடைய பெற்றோரை பார்த்து மாவட்டத்துல இன்னும் அநேக மாணவ மாணவிய செல்வங்கள் வந்துட்டு சாதனை பண்ணுவார்கள் ஒரு உள்நோக்கத்துடன் தான் இன்றைய தினம் இந்த அளவுக்கு வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர்களுடைய முன்னிலையில, அத்தனை துறையுடைய உயர் அலுவலர்களுடைய முன்னிலையில மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாகை ஜெயிக்கிறோம் அந்த மாதிரி நினைப்போம். அதே மாதிரி இன்றைய தினம் நாகை மாவட்டத்துல பிறந்து வளர்ந்த நம்முடைய தினேஷுடைய வெற்றி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரும் கூட நம்முடைய வெற்றியை நாம் பார்க்கிறோம். அதுக்கு 2 மடங்கு கூடுதலாக ஊக்குவிக்கும் வகையில பேசினவை நம்முடைய மருத்துவை சார்ந்த நம்முடைய டீன் அவர்கள், ஜாயிண்ட் டைரக்டர் அவர்கள், டிடி அவர்கள் பேசும்போது நான் மாவட்டம் சொன்னாலே ஒரு பின்தங்கிய மாவட்டம் అని நினைப்பார். ஆனா அந்த மாவட்டத்துடைய உடம்புக்குள்ளாரே எத்தனை அதிசயங்கள் இருக்கு, எத்தனை விஷயங்கள் நம்ம தினேஷ் மாதிரி இருக்குன்றது தெரிவிக்கிறது, வெளிப்படுத்துறதுக்கு இந்த தருணம் இன்று தினம் அமைந்திருக்கிறது. இதுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய தினேஷ் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். வெற்றி, மாவட்டத்துடைய வெற்றி என்ற மாதிரி நான் எதுக்காக கருதுறேன்னா, அவர் நம்முடைய மாதிரி பள்ளியில படிச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாணவன். நான் என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்காக தினேஷ் பத்தி சில ஆராய்ச்சி எல்லாமே செய்யும் போது தினேஷுடைய வாழ்க்கைய நான் பார்த்துட்டு இருந்தேன். வேதாரண்யத்துல பெரிய குத்தகையில பிறந்த குழந்தை தற்போது மருத்துவர் ஆகக்கூடிய நம்முடைய தினேஷ் அவருடைய அப்பா ஒரு விவசாய குடிமகன். அவருடைய அப்பா முருகையன் அவர்கள் ஒரு விவசாயியா இருந்து அவருடைய அம்மையார், அவருடைய அம்மா உமாராணி அவர் நம்முடைய இல்லத்தரசியா வீட்டுல வேலை செய்வார். மருத்துவம் என்றது ஒரு கனவா இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நம்ம தினேஷ் அவர்கள் இன்று தினம் பெரிய குத்தகை மட்டும் கிடையாது, வேதாரண்யம் மட்டும் கிடையாது, நாகப்பட்டினம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே முதலிடத்துல அரசு வரிசையில வந்திருக்காங்கன்னா இது மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. யாரும் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். இந்த கேள்வியை நாகப்பட்டினத்திலிருந்து வெளியே இருக்கும் போது நானும் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். எங்கேய பெரிய குத்தகை, எங்கேய தமிழ்நாடுடைய முதலிடம், இது யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைய தினம் நமது அன்பு சகோதரர் தினேஷ் அவர்களுடைய ஒரு வெற்றி நம்ம மாவட்டத்துக்கே ஒரு புதிய வரலாறு எழுதக்கூடிய முதல் படமா இன்று தினம் முதல் கையெழுத்து மாதிரி இன்று தினம் நம்முடைய தினேஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவர் 6ஆம் வகுப்பு முதல் அது ஆகஸ்ட் 10, 2026 சாயந்தரம் 4 மணியோட சரியா? இனிமே யாரும் சொல்ல முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா ஒன்னே ஒன்று இருக்கிறதா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தாலும் ஒன்று, பேக்ல இருந்து பார்த்தாலும் ஒன்று. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது. இது மேலும் மறுபடியும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 7.5ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினம் இது வரைக்கும் நடந்ததில்லை. நான் செக் பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு நடந்ததில்ல. ஃபர்ஸ்ட் போன வருஷம் 379 ஒரு ஜஸ்ட் 80 மார்க் ஒரு 5 கொஸ்டின் தக்காயிரம் நான் ஏதோ ஒரு பிரைவேட் காலேஜில் இருந்தேன். நினச்சி பாருங்களேன், நான் போன வருஷம் இது வேணாம், எம்பிபிஎஸ் வேணாம் அப்படின்னு நினச்சி போயிருந்தா நீ இங்கே உட்காந்துருக்க முடியுமா? நம்ம விடாமுயற்சி தான் எல்லாமே. சரி, நான் 7.5ல ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நினைச்சிக்கிட்டேன்னு யாருக்கு சொல்ல முடியுமா? இங்கே இருக்கவர் சொல்ல மாட்டார். நீங்க 7.5 தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் இருந்தது. அதை கிளிக் பண்ணி உள்ள போனா அது கிராஷ் ஆயிட்டு இருந்தது அந்த வெப்சைட். ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. நான் நியூஸ்
ஏன்னா இப்போ பிரியாணி நினைச்சிட்டு பாக்ஸை வந்து பார்த்து சாம்பார் சாதம்னாலும் அது பிடிக்காதுல்ல. இதே நீங்கள் பழைய சோறு நினைச்சிட்டு தொடர்ந்து பாருங்க ரசம் வந்தாலும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அது யாரோ தினேஷ் தானே அப்படின்னு நினைச்சிட்டு பேர் இனிஷியல் சொல்ல இங்கே ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட்ல